திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த முறை உண்டியல் காணிக்கை என்னும் பணியின் போது சுமார் 1 லட்சம் ரூபாய் திருடு போன நிலையில் இனி காணிக்கை என்னும் பணியில் ஈடுபடும் ஆண்கள் மேலாடையின்றி ஈடுபட அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷியாம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்கள் பணம், நகை, வெள்ளி, உண்டியல் செலுத்துகின்றனர். இவை கோவில் நிர்வாகம் அதிகாரிகள் முன்னிலையில் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட கோவில் பெண் ஊழியர்கள் 2 பேர் 1,17,000 ரூபாய் நூதன முறையில் திருடிய போது கண்காணிப்பு கேமராவில் சிக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் புகாரின் பேரில் 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்று காலை கோவில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி காலை 7 மணிக்கு தொடங்கியது. திருக்கோவில் இணை ஆணையர் பொறுப்பு அருணாச்சலம் உட்பட காணிக்கை என்னும் பணியில் 100க்கும் மேற்பட்ட கோவில் ஆண் ஊழியர்கள் வேட்டி அல்லது பேண்ட் மட்டும் அணிந்து கொண்டு மேலாடையின்றி, அதாவது ஷர்ட் இல்லாமல் காணிக்கை என்னும் பணியில் கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.